விஷயம் கருவேப்பிலை. ஆனால் நாம் எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோம்? அழுத்திக்கு தூர வைக்கிறது, இலையிலேருந்து ஓரமாக அப்படி. ஆனால் கருவேப்பிலையை தினம் சாப்பிடணும். கருவேப்பிலை சட்னி அரைச்சி இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாமே, பேஸ்ட்டாக போட்டு அதை தோசைக்கோ மேலே தடவி சாப்பிடலாமே. கருவேப்பிலை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் மிகப்பெரிய பணியாற்றுகிறது நண்பர்களே. அந்த கருவேப்பிலை ஒன்னே ஐஜிடின்னு சொல்லுவாங்க, இம்பேர்ட் குளுக்கோஸ் டாலரன்ஸ்லேருந்து டயபெட்டிக்காக கன்வெர்ட் ஆகாதுன்ட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் இலினாய்ஸ் சிக்காகோவில் அவன் பேட்டன் வச்சுருக்கான். எதுக்கு? நம்ம ஊர் கருவேப்பிலைக்கு. சூப்பரான வீட்டில் செஞ்ச இந்த ஹோம்மேட் கருவேப்பிலை துவையல் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை இட்லி தோசையோடையும் சேர்த்து சாப்பிடலாம். கொஞ்சம் வெல்லம் போடும்போது அந்த இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு கருவேப்பிலை துவையல். இயற்கையானது, இதில் இரும்பு சத்து நிறைய இருக்குது. இப்போ நம்ம முருங்கைக்கீரை சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் அயன் சத்து நிறைய இருக்குது. ரொம்ப நல்ல க்ரீனிஷான ஒரு சாதம் நம்மளுக்கு கிடைக்கும். இட்லியோடையும் மார்னிங் டிஃபனாகவும் எடுத்துக்கலாம். அண்ட் லஞ்சுக்கும் இதை 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயாவது கட்டி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாலும் இதை நம்ம நல்ல எண்ணெயில் வதக்கி